அரச கீதங்கள் சங்கீதம் 2. புறவினத்தார் சீறுவது ஏன்? வேற்றினத்தார் வீணான சூழ்ச்சி செய்வானேன்? மாநில மன்னர்கள் கலகம் விளைவிக்கிறார்கள். தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரையும் அவர் அபிஷேகம் செய்த அரசரையும் எதிர்த்து சதி செய்கிறார்கள். அவர்கள் இட்ட தலைகளை இனி தகர்த்தெறிவோம், அவர்கள் வைத்த கண்ணிகளை உதறிவிடுவோம் என்கின்றனர். வானுலகில் வீற்றிருப்பவரோ இதை பார்த்து நகைக்கின்றார். ஆண்டவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார். வெகுண்டெழுந்து அவர்களை அச்சத்தில் ஆழ்த்துகிறார். கடுஞ்சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார். சீயோனிலே, என் திருமலை மீதினிலே நான் அவரை என் அரசராக நிறுவினேன் என்கிறார். கடவுள் விடுத்த கட்டளையை நான் பறைசாற்றுவேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது: நீர் எம் மகன், இன்று உம்மை ஈன்றெடுத்தோம். எம்மிடம் கேளும், யாம் உமக்கு மக்களினங்களை உரிமையாக்குவோம். உலகின் கடை எல்லை வரை உமக்கு சொந்தமாக்குவோம். இருப்புக்கோல் கொண்டு அவர்களை நொறுக்குவீர். குயவனின் கலங்களென அவர்களை தவிடு பொடியாக்குவீர். ஆகவே அரசர்களே, இப்போது உணர்ந்து கொள்ளுங்கள். மாநிலத்தை ஆள்பவர்களே, அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு அச்சத்தோடு ஊழியம் செய்யுங்கள். அவர் முன் அகமகிழுங்கள். நடுநடுங்கி அவர் முன் தண்டனிடுங்கள். இல்லையேல் சினந்தெழுவார். நீங்கள் வழியிலேயே அழிவுறுவீர். அவரது சினமோ விரைவில் கொதித்தெழும். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆமென்.